கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 46 10 வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும்போது பரலோகத்திலிருந்து வருகிற நதி போல தெய்வ பிரசன்னம் உங்களுடைய இருதயத்தில் இறங்கி அதை நிரப்பி பூரிப்பாக்கிவிடும். வாசித்த தேவ வசனங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வாருங்கள். அதை ஆராய்ந்து பார்த்து தியானியுங்கள், சிந்தனை செய்யுங்கள். வாசித்த வேத பகுதியில் உள்ள சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துபவராக நடந்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடி ஜெபியுங்கள். அதன் மூலமாக தேவ பிரசன்னத்தை மட்டுமல்லாமல் இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கானானை ஜெயிக்கவும் அதனை சுந்தரிக்கவும் கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டபோது யோசுவா தேவ பிரசன்னத்தை நாடி ஜெபித்தார். ஆகவே தான் கர்த்தர், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்லி முதலாவது தமது பிரசன்னத்தினால் நிறைத்தார். பின்பு யோசுவாவிடம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று சொன்னார். ஆம் என கண்பானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள், படிப்பீர்கள், மனப்பாடமும் செய்வீர்கள். ஆனால் வேதத்தை தியானிக்கிறீர்களா என்பதே மிகவும் முக்கியமானதாயிருக்கிறது. தியானிக்கும் போதுதான் தேவனுடைய வல்லமை உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தும். வெறுமனே வாசிப்பது பிரயோஜனமாயிராது. தியானிப்பதே உங்களுக்குள் வசனத்தின் வல்லமை கிரியை செய்ய வழிவகுக்கும். ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you.